பற்சொத்தை, வாய் துர்நாற்றம், ஈர்வீக்கம், இது மாதிரி பல பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சிம்பிளான வழி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்ட உடனே கை கழுவுற மாதிரி தண்ணீர்ல வாய் கழுவுறது. ஆமாங்க, தண்ணீர்ல மவுத் வாஷ் பண்றதுனால எக்கச்சக்க நன்மைகள் உண்டு. நம்பர் 1, பிரிவென்ட்ஸ் டென்டல் கேவிட்டி. எப்போதுமே சாப்பிட்ட உடனே கொஞ்சம் உணவுப் பொருட்களாவது பற்கள்லையே தங்கியிருக்கும். இது மேல வாயில் இருக்கிற பாக்டீரியா ஆக்ட் பண்ணி லாக்டிக் ஆசிடை ரிலீஸ் பண்ணும். இது எனாமலை வீக் ஆக்கி பற்சொத்தை ஏற்படுத்தும். நம்பர் 2, பிரிவென்ட்ஸ் ஹாலிடோசிஸ். பற்கள்ல மட்டும் கிடையாதுங்க, நாக்கிலேயே உணவு தங்குறதுனால இந்த உணவு மேலெல்லாம் பாக்டீரியா ஆக்ட் பண்ணி சல்ஃபர் காம்பவுண்ட்ஸை ரிலீஸ் பண்ணும். அதனால வாய் துர்நாற்றம் ஏற்படும். நம்பர் 3, பிரிவென்ட்ஸ் கம் டிசீஸ். பற்களுக்கும் ஈருக்கும் நடுவில் உணவு தங்கி பிளாக் ஃபார்ம் ஆகும். இதுதான் பின்னாடி ஹார்டாகி டாட்டாரா மாறிடும். இது பல ஈர் பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுது. அதனால வாய் கழுவும் போது பற்கள், நாக்கு, ஈர் மேல உணவு தங்காதனால இந்த பிரச்சனைகள்லாம் வராது. நம்பர் 4, எலிமினேட்ஸ் ட்ரைனஸ். வாய் கழுவுறதுனால மாய்ச்சரை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம எச்சில் சுரக்கிறதையும் அதிகப்படுத்தும். இதனால உலர்ந்த வாய், ட்ரை மவுத் வராம தடுக்கும். நம்பர் 5, நியூட்ரலைசஸ் ஆசிட். எப்போதுமே நம்ம வாய் நியர் நியூட்ரல் பிஹெச்ல இருக்கும். ஆனால் சாப்பிட்ட உடனே அசிடிக் பிஹெச்சா மாறிடும். வாய் கழுவுனா திரும்பவும் நியூட்ரல் பிஹெச்க்கே போயிடும். இந்த 5 பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா சிம்பிளாக கை கழுவும் போது வாய் கழுவுவதும் நல்லது.